எங்க அப்பா சுமார் 2 மாசம் லீவ் போட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு உயிரோடு இருந்திருப்பாங்க. அதுவும் அந்த பொல்லாத கொரோனா தான் எங்க அப்பா உயிரை பறிச்சிடுச்சுன்னா நம்ம அரசாங்கமும் எங்களை கண்டுக்கலையே எப்படின்றது தான் கஷ்டமா இருக்கு. அதாவது தமிழ்நாடு மாணவ மாணவிகள் தன்னை அப்பா அப்பா என வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைவதாக நம் முதல்வர் தெரிவிக்கிறார். எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை, எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை, எங்களுக்கு நிஜமாகவே அப்பா இல்லை. மக்கள் உயிரை காப்பாற்ற நாங்கள் எங்கள் அப்பாவை பறிகொடுத்து நிற்கிறோம். எங்கள் அம்மாவும் நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, சிஎம் அப்பா, எங்க அம்மாவுக்கு ஒரு அரசு வேலை கொடுங்க. நிச்சயம் சிஎம் அப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு அரசு வேலைக்கான ஆணையை தருவாங்கன்னு நம்புறோம். கொரோனா சமயத்தில் எத்தகைய அசாதாரண சூழ்நிலை நிலவியது என்பது அனைவருக்கும் தெரியும். குறிப்பாக நம்முடைய முதல்வர் பதவியேற்ற போது கொரோனாவின் உச்சம் 35,000 40,000 என்று அதிகரித்த வண்ணம் ஒரு அபாயகரமான நிலையில் இருந்தது. அன்று தமிழகம் முழுவதும் பேருந்துகள் ஓடவில்லை, அரசு அலுவலகங்கள் இயங்கவில்லை, கோயில்கள் மூடப்பட்டன. அன்று மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருந்தது அரசு மருத்துவமனைகளும் அரசு மருத்துவர்களும் தான் என்பதை என்றென்றும் யாரும் மறக்க முடியாது. குறிப்பாக நம்முடைய முதல்வர் நிச்சயம் மருத்துவர்களை மறக்க மாட்டார்கள். அப்படி இருப்பினும் இன்று வரை கொரோனாவுக்கு பிறகும் மருத்துவர்களின் சேவையை அங்கீகரிக்க மறுக்கும் ஒரே மாநிலமாக தமிழகம் மட்டுமே இருக்கின்றது என்பதுதான் வருத்தமான உண்மை. குறிப்பாக உயிரிழந்த கொரோனா பேரிடரில் மக்களை காப்பாற்ற போராடி மாண்ட மருத்துவரின் குடும்பம் ஒரு அரசு வேலைக்காக 4 வருடங்களாக கண்ணீர் விடும் நிலைமை தமிழகத்தில் மட்டுமே இருக்கின்றது என்பதை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகின்றோம். அரசு மருத்துவர்கள் கொரோனா பேரிடரில் பணியாற்றி உயிரிழந்த அரசு மருத்துவர்கள் எண்ணிக்கை 11 பேர். இந்த உயிரிழந்த அரசு மருத்துவர்களின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு.மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் முதல்வர் ஆன பிறகு ஒருவருக்கு கூட 10 காசு கூட நிவாரணம் தரவில்லை. அடுத்ததாக இந்த 11 பேரில் ஒரே ஒரு குடும்பம், ரொம்ப ஏழ்மையான குடும்பம், அரசு வேலை கேட்டு 4 ஆண்டுகளாக போராடுகிறார்கள். அவர்களுக்கு இன்று வரை அரசு வேலை தர மற்றவங்க யாரும் கேட்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.